Hi students, welcome to MKP Maths Saurys, Term 2, 6th Standard, Samachir Maths, Exercise 4.3, Miscellaneous Practice Problems பார்க்கலாம். First sum பாருங்க. What are the angles of an isosceles right angle triangle? ஓகேங்களா, isosceles அப்படின்னா என்னது? ரெண்டு angles வந்து ஈக்குவலாக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, ஒன் ஆங்கிள், அதாவது இந்த ரெண்டு ஒரு ஆங்கிள் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலராக இருந்தால் தான் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அனதர் டூ சைட்ஸ், இந்த டூ சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே 2 சென்டிமீட்டர்னா இங்கே 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, அதாவது இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லைங்களா, ரெண்டுமே எக்ஸுங்கிற ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு 90 டிகிரிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஐசோஸ்லஸ் அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இங்கே 90 டிகிரி. 90 டிகிரி அப்படின்னா டோட்டலாக 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்னது 180 டிகிரி வரணும் இல்லைங்களா. 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா அனதர் 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 90 டிகிரி. 90 + 90 தான் 180 டிகிரி வரணும் இல்லைங்களா. 90 டிகிரி. 90-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 45 டிகிரிஸ் கிடைக்கும். ஸோ ஈச் ஒன் ஆங்கிள்ஸ் என்னது 45 டிகிரி. ஓகேங்களா, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, since it is a right angle triangle, ஓகேங்களா, since நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இஸ் 90 டிகிரி. ஏன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். The other two angles are equal சொல்லியிருக்காங்க because it is an isosceles. Isosceles triangle எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். Other two angles must be 45 degree and 45 degree. Angles are 90 degree, 45 degree and 45 degree. ஓகேங்களா, செகண்ட் சம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் தி கிவன் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டாக மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்ஸ், இந்த ஆங்கிள் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங் லைனில் இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த லைன் மேலே எப்படி இருக்குது? மோர் தென் 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு 120 டிகிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் என்ன 120 டிகிரி இருக்குது. இந்த நீல ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என்னது 90 டிகிரி. மோர் தென் 90 டிகிரி இருக்குது. இந்த பிங்க் கலர் தெரியுது இல்லைங்களா, மோர் தென் 90 டிகிரி இருக்குது. இங்கே இந்த பிங்க் கலர் இந்த பேஸ் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கண்ணில் பார்த்தாவே தெரியும், தெரியலன்னா நீங்கள் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 120 டிகிரி இருக்குது, மோர் தென் 90 டிகிரி இருக்குது. ஸோ 120 டிகிரி அப்படின்னா என்னது? அதாவது பிலோ 90 அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ மோர் தென் 90 இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அப்டியூஸ். ஓகே, இங்கே பாருங்கள் 6ன்னு இருக்குது, இங்கேயும் 6ன்னு இருக்குது. ஸோ 2 சைட்ஸ், ரெண்டு சைடுமே ஈக்குவல். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் என்னது? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இல்லைங்களா, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ அப்டியூஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இட் இஸ் an அப்டியூஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, தேர்ட் சம் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. an obtuse isosceles triangle, an acute isosceles triangle, an obtuse equilateral triangle, an acute equilateral triangle கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ப்ரீவியஸாக தான் பார்த்தோம். அப்டியூஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது? இதுதான் வந்து அப்டியூஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் வரைய முடியும் இல்லைங்களா. இது என்ன ட்ரையாங்கிள்? அப்டியூஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இட் இஸ் பாசிபிள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். இது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள். செகண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க? an acute isosceles triangle. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன இருக்கும்? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், பிலோ 90 இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 70 டிகிரி எடுத்துட்டிங்கன்னா 70 இன்னொரு 70 எடுத்துக்கோங்க. 70 + 70 140. நம்ம 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ அனதர் ஒரு ஆங்கிள் என்னவா எடுத்துக்கலாம்? 40 டிகிரியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ 70 70 40 3 ஆங்கிள்ஸுமே எப்படி தான் இருக்குது? உங்களுக்கு பிலோ 90 டிகிரி தான் இருக்குது, அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்குது. ஸோ அக்யூட் ஆங்கிள்லையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ஸ் வரைய முடியும். ஓகேங்களா, ஓகே, அக்யூட்னா என்னது? 3 ஆங்கிள்ஸுமே பிலோ 90 டிகிரியில் இருந்தால் அது வந்து அக்யூட் ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அப்டியூஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் அக்யூட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே ட்ரையாங்கிள் என்னது? 3 சைட்ஸுமே 60 டிகிரியில் இருந்தால் தான் அது என்னது? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் எப்போ இருக்கும் அப்படின்னா மூணுமே 60 டிகிரியில் இருக்கும்போது தான் அந்த ட்ரையாங்கிள் என்னது?
அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் பிலோ 90 டிகிரியில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து என்னது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது இதுக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னாவே என்னது பிலோ 90 டிகிரியில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மோர் தென் 90 இருக்காது. அப்போ அப்டியூஸ் அப்படின்னா என்னது மோர் தென் 90 டிகிரி. ஸோ which is not possible. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் சி, and obtuse equilateral triangle it is not possible. Fourth sum பாருங்க, if one angle of an isosceles triangle is 124 degree, then find the other two angles. ஓகே, ஒரு ட்ரையாங்கிளில் ஒன்று வந்து 124 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அனதர் 2 ஆங்கிள்ஸ் வந்து இது வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஸோ இதுவே இன்னொரு ஆங்கிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 124 + 124 அப்படின்னா 248 வரும். நம்ம ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண என்ன தான் வரணும், 180 தான் வரணும். ஸோ இது வந்து இன்னொரு ஆங்கிளாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண என்னது 180 டிகிரி இல்லைங்களா? அதில் வந்து 124 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 7 2 5 56. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லைங்களா? ஏன்னா ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா அனதர் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்குங்காட்டி டோட்டலாக வந்து 56 அப்படின்னா 56 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, remainder 1 6, 8 2s are 16 0. அப்போ 28. ஒவ்வொரு ஆங்கிளும் என்னவா இருக்குது, 28 டிகிரியாக இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாங்களா? In an isosceles triangle, any two sides are equal. Also, two angles are equal. Isosceles triangle எப்படி இருக்கும், 2 sides equal-ஆக இருக்கும் and 2 angles are equal-ஆக இருக்கும். Sum of 3 angles of triangle எவ்வளோ, 180 டிகிரி. 1 ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 124 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி இல்லைங்களா? ஒரு ஆங்கிள் 124 ப்ளஸ் அனதர் 2 ஆங்கிள்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 124 ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். 180லேருந்து 124 டிகிரியை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 56 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2x ஈக்குவல் டு 56 டிகிரி. எக்ஸ் 2 × x ரெண்டு மல்டிபிள் இருக்குது. ஸோ எக்ஸை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு பண்ணிங்கன்னா எங்கே வரும், டினாமினேட்டருக்கு. மல்டிபிள் இருந்தால் டிவைட் ஆகும் இல்லைங்களா? ஸோ 56 டிகிரியை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 28 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டுமே எக்ஸுங்கிறங்காட்டி அதர் ஆங்கிள்ஸ் ஆர் 28 டிகிரி அண்ட் 28 டிகிரி. ஓகேங்களா? ஃபிஃப்த் சம் பாருங்கள். இந்த டயக்ராம் shows a square ABCD. If the line segment joins A and C, then mention the type of triangle so formed. ஸோ ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிசிடி வந்து என்னது, ஸ்கொயர். ஸ்கொயர்னால் எப்படி இருக்கும், 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? 4 சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல். அதாவது 2 சென்டிமீட்டர் 2 2 2ன்னு இருக்கும். 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஆங்கிள்ஸ் எல்லாம் ஸ்கொயரோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், 4 சைடுமே எப்படி இருக்கும்னா 90 டிகிரியில் தான் இருக்கும். எல்லா சைடுமே எப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏயும் சியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ஏபிசி அப்படின்னு அனதர் ட்ரையாங்கிள்ஸ், 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸும் என்ன மாதிரி ட்ரையாங்கிள், டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள், இங்கே 90 டிகிரி இருக்குது. இந்த 2 சைடுமே 2 2ன்னு ஈக்குவலாக இருக்குது. 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் என்னது, ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தாவே அது என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ஸோ ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதுவும் அப்படி தான் இருக்குது, 2 சைடும் ஈக்குவலாக இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. ஸோ 2 ட்ரையாங்கிளுமே ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் ஏ ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி ஆர் ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். Sixth sum பாருங்கள். Draw a line segment AB of length 6 cm. At each of these line segment AB, draw a line perpendicular to the line AB or these lines parallel. அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் AB அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டரில் ஒரு லென்த் உள்ள ஒரு லைன் வரைய சொல்லியிருக்காங்க. அந்த லைனோட 2 எண்ட்லையுமே வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையும் போது அந்த லைன் ரெண்டுமே வந்து பேரலாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அந்த 2 லைனுக்குமே வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் 2 எண்ட்லையும் வரையலாம். இந்த ஏ இந்த பி, ஏபிங்கிற லைன் செக்மெண்ட். இந்த ஏபியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வச்சும் வரையலாம். ஓகேங்களா? 9 சென்டிமீட்டர்ஸ். பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 90 டிகிரி மார்க் பண்ணி
லைன் வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த செட் ஸ்கொயர் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிங்கனாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக எப்படி இருக்கும், உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனோட பேஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வரலாம். அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஏபி மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 லைனும் பேரலாக இருக்குதான்னு தான் கேட்டுருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலர் லைன் 2 எண்ட்லேயும் நம்ம பர்பண்டிகுலர் லைன் வரையும் போது இந்த 2 லைனுமே எப்படி தான் இருக்குது, பேரலாக தான் இருக்குது. ஓகேங்களா? So here CA and DB are perpendicular to AB. ABக்கு perpendicular CA and DB நம்ம வரைஞ்சிருக்கோம். Yes, CA and DB are parallel. C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது C, இது D. CA, DB இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா AB லைனுக்கு நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த 2 லைனுமே வந்து பேரலாக இருக்குது. ஓகேங்களா?